டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு வந்து கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. உண்மையிலே ஒரு டிசர்விங்கான ஒரு கேண்டிடேட் தான் நான் நினைக்கிறேன். 7 போர்களை வந்து இது வரைக்கும் நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்றாரு. இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. பட் நம்ம ஆளுங்க வந்து அதை பத்தி கேட்டாலே வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் பேர் எடுத்தாலே பதில் சொல்ல மாட்டாங்க வழக்கம் போல. ஆனா அதே மாதிரி ஒபாமாவுக்கு வந்து 2009ல கொடுத்துருக்காங்க. ஒபாமா அப்படி என்ன பெரிய உலக போரை வந்து நிறுத்தினாரு அப்படின்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வந்து ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து ஒரு வேளை மதர் தெரேசா இல்ல அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கேண்டிடேட் அப்படின்னா வந்து நம்ம சொல்லலாம். பட் வந்து அந்த மாதிரி எதுவும் தெரியல. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து சவுத் அமெரிக்கால இருக்கிற ஒரு கண்ட்ரியில ஒரு லேடிக்கு அப்போசிஷன்ல இருக்கிற ஒரு லேடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த கண்ட்ரி ரொம்ப டிக்டேட்டர்ஷிப்பா இருக்கு, அதை எதிர்த்து வந்து நிறைய மக்களுக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி கொடுத்துருக்காங்க. ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க போராட்டம் எதுக்கு பண்றாங்க? சுதந்திரத்துக்காக, மக்களின் ஃப்ரீடம்காக பண்றாங்க. அப்ப அதுக்கும் அமைதிக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ வந்து நோபல் பிரைஸ் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கலாம்ல. அப்போ வந்து அமைதி அப்படின்றது வந்து பல போர்களை நிறுத்தின டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தான் வந்து த மோஸ்ட் டிசர்விங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் புட்டினுமே கூட வந்துட்டு ரஷ்யன் அதிபர் புட்டின் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அதாவது வந்து டைரக்டா ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணல, பட் இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணி தான் அந்த வீடியோ விட்டுருக்காரு. அதாவது வந்து பல அன்டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. பட் வந்து இப்போ வந்து இந்த அவார்டு வந்து தன்னோட ரெப்யூட்டேஷன் வந்து இழந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து யாருக்கு போகணும், இல்லை இப்போ போனது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.